இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலில் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கொய்யா கன்று வந்து கேட்டிருந்தீங்க. அதுவுமே வந்து நல்லா தரமான கன்னாக கிடைக்குமா அப்படின்லாம் கூட கேட்டிருந்தீங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அதாவது பதியம் போடுற ஒரு இடத்துக்கே நம்ம வந்து வந்திருக்கோம். சூப்பரான மெத்தடில் பதியம் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. கன்று வந்து பார்த்திங்கன்னா, கன்று மிஞ்சி மிஞ்சி போனால் 2 அடி கன்று கூட இருக்குது. அதிலே வந்து காய் எல்லாமே வந்திருக்கு. இப்போ இந்த கன்று வந்து அவங்க வந்து பதியம் போட்ட மெத்தடில் வந்து நம்ம டைரெக்டாக இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், இப்போ பாருங்கள். இது வந்து கொய்யா கன்று ரகம் என்னது? இது லக்னோ 49ஆ? லக்னோ 49. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பதியம் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. 2 அடி கன்னாக இருக்குது. இது இங்கேருந்து இது எங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிருஷ்ணங்கோயில் பக்கத்தில் இந்த மாதிரி 2 அடி கன்னாக வந்து கிடைக்குது. இந்த கன்று எப்போ வந்தாலும் நீ வாங்கலாமா? வாங்கலாம், எப்போ வந்தாலும் வாங்கலாம். 2 அடி கன்னாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஜாடியிலே நல்லா வந்து சூப்பராக பதியம் போட்டு வச்சுருக்காங்க. பதியம் போட்டு வச்சுருக்க இதில் இருந்தே நல்லா காய் இருக்குது. இது பதியம் போடுற மெத்தடையுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நமக்கு பதியம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து காமிக்காங்க. இது வந்து பதியம் போடுறதுக்காகவே மரத்தை வந்து ரொம்ப ஹைட்டாக வளர விடாமல் இப்படியே வச்சுருக்காங்க. இந்த மரத்தில் வந்து நிறைய வந்து பிரான்ச்சஸ் வருது. அந்த பிரான்ச்சஸ் ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்தவுடனே, அதாவது மேலேருந்து கீழே வளைச்சி வச்சாலும் கொஞ்சம் நல்லா ஹைட் இருக்கிற மாதிரி அந்த ஹைட் வந்தோடனே வந்து நல்லா மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஜாடி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஜாடிக்குள்ளே ஏதோ வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் என்னெல்லாம் போட்டு நீங்கள் வைப்பீங்க? குப்பை, மண் எல்லாம் கூட சேர்த்து மண், தொழு உரம் எல்லாம் போடுவோம். எல்லாம் போட்டு இதை வளைச்சி வச்சு நம்ம தாய் செடிக்கும் தண்ணி ஊற்றணும், இதுக்கும் தண்ணி ஊற்றணுமா? ஆமாம், ரெண்டுக்குமே தண்ணி ஊற்றி. இது எவ்வளோ நாளில் வரும்? இது ஒரு 30 நாளில் வெட்டி 30 நாள் 35 நாளில் வெட்டி எடுக்கலாம். இது நம்ம இப்படி வளைச்சி வச்சுருக்கேன். மேலே மண்ணை போட்டு நல்லா மூடி வச்சுருவீங்க. மூடி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து இங்கிட்டிருந்து நல்லா கன்று வந்து வளர்ந்து நல்லா இலை நல்லா தழுத்து வர ஆரம்பிச்சு இங்கிட்டிருந்து கட் பண்ணி விட்ருவீங்களா? இங்கிட்டிருந்து கட் பண்ணி விட்டுட்டு நீ கன்று வந்து தயாராகிரும். இதுவே 2 அடி கன்று வரைக்கும் கிடைக்கும். சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் வந்து பதியம் வந்து கட்டுறாங்க. இந்த பதியம் இந்த மாதிரி நல்ல ஒரு மெத்தடில் பதியம் கட்டுற கன்று நல்லா தரமான கண்ணா 2 அடி கண்ணா கூட இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட வளர்க்குற மெத்தடு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல நல்லா இன்னும் 1 மாதம் கழித்து இலை நல்லா தழுத்து வந்தோடனே கட் பண்ணிடலாம். நான் இப்போ தழுத்து வந்தது இதுக்கு முன்னாடி பதியம் கட்டினதில் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கேன். இதோ பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து பதியம் கட்டினது. இது வந்து இதுக்கு முன்னாடி பதியம் கட்டினது அந்த ஜாடியில் இதோ பாருங்கள், இங்கிட்டிருந்து குச்சி வருது. இது வந்து தாய் செடியிலேருந்து வர்ற குச்சி. நல்லா வளைச்சி உள்ளே கூடி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி தான் வளைச்சி உள்ளே வச்சு கட்டியிருக்காங்க. வளைச்சி வச்சு கட்டியிருக்கிறதுல நல்லா ஹைட்டாக வளர்ந்து அதில் வந்து இதோ காய் வந்து நிற்கிது. இப்போ இந்த கன்று வந்து தரமான கண்ணாக அது ஒன்று 2 அடிக்கு மேலே தான் இருக்குது கன்று. இந்த கண்ணுலே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நல்லா காய் இருக்குது. இதுதான் பதியம் போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒட்டு கட்டுறது பதியம் கட்டுறதுலாம் இப்போ ஈஸியான முறையில் நமக்கு காய் காய்க்குதுல உடனே. அது இந்த மெத்தடில் தான் நமக்கு கொண்டு வர்றாங்க. ஹைப்ரிட்னா இதை விட இன்னும் வேறு ரகம். அது வந்து விலங்கினங்களோட செல்களை எடுத்து உள்ளே வச்சு கொண்டு வரது. அது வந்து கேடு விளைவிக்கக்கூடியது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஒட்டி கட்டி பெரிய மரத்துலேருந்து நமக்கு சின்ன செடியாக வந்து திருப்பி கொண்டு வரது. இது வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடியது. இந்த மாதிரி மரக்கண்ணுங்களாக நீங்கள் வந்து கேட்டு வாங்கலாம். இதுக்கு இந்த மரக்கண்ணுங்களெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எந்த டயத்தில் நீங்கள் கால் பண்ணலாம், எந்த டயத்தில் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக இருக்கும். எந்த நேரத்துலையும் கால் பண்ணாதீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தகவல் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் கரெக்டான டயத்தில் மட்டும் நான் சொன்ன டயத்தில் மட்டும் கால் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இடங்களில் நமக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ்வளோ கண்ணுகள் வந்து தரமான கண்ணுகள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கன்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க நான் திருப்பி சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மட்டுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா மரத்துக்கடியிலையும் இந்த மாதிரி நிறைய கண்ணுகளை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல தரமான கண்ணாக இருக்குது. எல்லோரும் கேட்குறது 2 அடி கண்ணா 3 அடி கண்ணான்லாம் கேட்பீங்க. அந்த மாதிரி நல்லா ஹைட்டான கண்ணாக இருக்குது. அந்த கண்ணிலே நல்லா காய் வந்துமே இருக்குது. இதுக்கு இது வந்து கிருஷ்ணன் கோவில், அதாவது விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் இந்த மாதிரி கண்ணுகள் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ரெடியாக தயாராக இருக்குது. சேலிங்க்கு வேணுங்கிற காண்டாக்ட் பண்ணுங்க. Thank you for watching.